ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி, அதுவும் இல்லாமல் நீங்கள் வெரைட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் எக்னி புலாவ். எக்னி புலாவ் செய்கிறீங்க அப்படின்னா பீஃபு அப்படி இல்லைனா மட்டன் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மட்டனில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூனில் நான் 2 டீஸ்பூன் வந்து மல்லி எடுத்திருக்கேன், முழு தனியா 1 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நான் வந்து 1 kg புலாவ் செய்கிறதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். 10 கிராம்பு எடுத்திருக்கேன், 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 4 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 2 அன்னாசி பூ எடுத்திருக்கேன், நான் 3 பிளாக் காடமன் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 2 கூட எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிளாக் காடமன் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். கருப்பு ஏலக்காய் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 kg வந்து நான் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனுக்கு பதிலாக நீங்கள் பீஃப் கூட எடுத்துக்கலாம். நான் மட்டன் வந்து இந்த மாதிரி முள் இந்த மாதிரி சதையாக தான் வாங்கியிருக்கேன், எல்லாமே கலந்த மாதிரி. செம்ம டேஸ்டியாக வரணும் அப்படின்னா மட்டன் பீஃப் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. சிக்கன் அப்படின்னா கொஞ்சம் புலாவ் மாதிரி நார்மல் சிக்கன் புலாவ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பீஃபில் அப்படின்னா மட்டனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை சூடு பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கிறேன். நெய்யில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க, எதுவுமே கருகிடக்கூடாது. லைட்டாக அப்படியே வந்து வறுத்து விட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையுமே சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு லைட்டாக வந்து வதங்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணியிருக்க மட்டன் பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டனை நல்லா பெரட்டி விட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே காட்டுறேன் பாருங்கள். இது ஓரளவு நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இந்த டைமில் வந்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 விசிலுக்கு நான் போட்டு விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 80% வந்து மட்டன் வந்து வெந்தால் போதும், ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை. நம்ம வந்து இன்னொரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது வேக வைக்கிறதுக்கு, அதனால் வந்து ஒரு 80% வந்து நீங்கள் வந்து இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 kg பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து யூனிட்டி தான் வந்து வாங்குவேன். இது நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா உதிரியாக ரைஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். ஒரு பிரியாணி பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஒரு 5 ஸ்பூன் வந்து நான் நெய் எடுத்துக்கிறேன். இது முழுக்க முழுக்க நெய்யில் செஞ்சாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக வரும். இல்லை எனக்கு இந்தளவுக்கு நெய் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. கூட வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆனால் கம்பல்சரி கொஞ்சமாவது நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் 5 வெங்காயம் நல்லா வதங்க விட்டுக்கிறேன். மட்டனுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 80% வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாமல் நான் வந்து 3 விசில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மட்டன் பீஸ் எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதில் உள்ள மசாலா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க தான் போகிறோம். அது வந்து நம்மளுக்கு இனிமேட்டு தேவைப்படாது. மட்டன் வேக வைக்கிறப்போ நம்ம வந்து சேர்த்துக்கிட்ட மசாலா இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி தனியாக மட்டன் தனியாக பிரித்தாச்சு. இதை வந்து நல்லா ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 கிளாஸ் வர அளவுக்கு இருக்குது. இதுக்கு இடையில நீங்கள் வந்து அப்படியே சுடுதண்ணியுமே வச்சுக்கோங்க. இந்த டைமில் சுடுதண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம வந்து சேர்த்துக்கிட்ட வெங்காயமே நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம ரைஸுக்கு மேலே வந்து இது போட்டோம் அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். இந்த பொரிச்ச வெங்காயத்தை வந்து மேலாப்பில் அப்படி தூவி விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்ச வெங்காயம் அதிலே தான் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் வந்து சாகி ஜீரா எடுத்திருக்கேன். 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த குண்டு மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதில் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 150 ml வந்து தயிர் எடுத்துக்கிறேன். தயிரை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு விட்டுருங்க. இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம்னு ரொம்பலாம் தேவைப்படாது. இது ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் வந்து நான் வந்து பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் கரம் மசாலா வச்சுருப்போம்ல அதில் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா ஒன்றும் இல்லை, பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச மட்டன் ஸ்டாக் அதையுமே சேர்த்துட்டு அதுக்கு கூடவே வந்து நான் சுடுதண்ணி வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்துக்கிறேன். மொத்தம் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணினா 6 கிளாஸ் வந்து தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் வந்து ரைஸ் வெந்ததுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக 1 கைப்பிடி வர அளவுக்கு மல்லி, 1 கைப்பிடி வர அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. இதுக்கு புதினா மல்லி வந்து ரொம்ப தேவைப்படாது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறது இந்த கெவரா வாட்டர் தான். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க.
மெயினாக இதில் வந்து 1 ஸ்பூன் வரளவுக்கு சேர்த்துக்கணும், ரொம்ப வந்து சேர்த்துக்கக்கூடாது, 1 ஸ்பூன் போதும். இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கேவ்ரா வாட்டர் கிடைக்கல அப்படின்னா ரோஸ் வாட்டர் இதே மாதிரி 1 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்து லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை ஒரு தாட்டி நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துருங்க. லைட்டாக வந்து மிக்ஸ் கொடுக்கணும். நல்லான்னு சொன்னப்போ ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பழைய தோசைக்கல் வச்சு இப்போ வந்து நம்ம தம் போட்டு விட்டுறலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து தம் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான யக்னி புலாவ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பஞ்சு மாதிரி மட்டனுமே சூப்பராக வெந்திருந்துச்சு. இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா மட்டுமே போதும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நார்மலாக சிக்கன் 65 அந்த மாதிரி வச்சு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறப்போ லைட்டாக அந்த ஃப்ரைட் ஆனியன் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.